அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அகமது அஸ்ஸியாம். இன்றைய தினம் நாங்கள் இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவு மற்றும் சலுகைகள் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். இலங்கையில் பாராளுமன்றமானது இந்த நாட்டின் உயரிய சபையாகும். இந்த நாட்டினுடைய அனைத்து தீர்மானங்களும் சட்டங்களும் அங்குதான் இயற்றப்படுகின்றது. அவ்வாறான உயர்ந்த சபைக்கு இலங்கையிலிருந்து மொத்தமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இதில் 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஏனைய 29 பேரும் தேசிய பட்டியல் ஊடாக ஒவ்வொரு கட்சிகளும் பெற்ற வாக்குகளுக்கு அமைய வழங்கப்படுகின்றது. ஒரு அரசாங்கத்தின் பாராளுமன்ற ஆயுள் காலமானது 5 வருடங்களாகும். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் தொடர்பாக நான் தேடிய போது கிடைத்த விடயங்களை இந்த வீடியோவில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினருக்கான மாத சம்பளமாக 54,285 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இது ஒரு மாத சம்பளமாகும். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு மாதத்தில் 8 பாராளுமன்ற கூட்டங்கள் நடைபெறுகின்றது. ஆகவே ஒரு பாராளுமன்ற கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதன்படி 8 கூட்டங்களுக்கும் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு என்று நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பாராளுமன்றம் இல்லாத நாட்களில் செயற்குழு கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக ஒரு கூட்டத்திற்கு 2,500 ரூபாய் படி வழங்கப்படுகின்றது. செயற்குழு கூட்டங்கள் பல நடைபெறும். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகளுக்கான கொடுப்பனவு 3,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு எம்பிக்கு அரச ஓட்டுநர் வழங்கப்படாவிட்டால் மட்டுமே ஓட்டுநர் கொடுப்பனவு வழங்கப்படும். பொழுதுபோக்கு கொடுப்பனவாக 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த தகவல்கள் அனைத்தையும் நான் பாராளுமன்ற இணையதளத்தில் பெற்றுக்கொண்டேன். அடுத்ததாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவாக அலுவலகத்துக்கு செல்லும் 4 தனிப்பட்ட ஊழியர்களுக்கான பயணச் செலவுகளை சமாளிப்பதற்காக மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. ஒரு ஊழியருக்கு 2,500 ரூபாய் படி 4 ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அஞ்சல் கொடுப்பனவு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முத்திரை செலவுக்காக வருடாந்தம் 3,50,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலக கொடுப்பனவு பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தை பராமரிப்பதற்காக மாதாந்தம் 1,00,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இவை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடும் வழங்கப்படுகின்றது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோஹணதீர தெரன பிக் ஃபோக்கஸ் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ள விடயம் என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் இருந்து 40 கிலோமீட்டருக்குள் வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதிவல குடியிருப்பில் வீடு ஒன்றினை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். மாதிவலவில் இவ்வாறான 108 வீடுகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வரிசையில் வீடுகள் வழங்கப்படும் என திருமதி குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவானது ஒரு சூத்திரத்துக்கு அமைய வழங்கப்படுகின்றது. அதாவது பாராளுமன்றத்திலிருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் தேர்தல் மாவட்டத்துக்கான தூரத்துக்கு அமைய இந்த எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. அது எவ்வளவு ரூபாய் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலிருந்து வந்திருப்பதனால் ஒவ்வொரு எம்பிக்கும் எரிபொருள் கொடுப்பனவு வேறுபடும். எரிபொருள் கொடுப்பனவு என்பது வெறும் 2,000 ரூபாவோ அல்லது 5,000 ரூபாவோ இல்லை, அது பெரிய தொகையாகும். அடுத்த விடயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் 5 வருடம் சேவையாற்றினால் அவருக்கு ஓய்வூதியம் கட்டாயமாக வழங்கப்படும். இந்த முறை அதாவது 2024 பாராளுமன்றமானது 4 வருடத்துக்குள் கலைக்கப்பட்டதால் புதிதாக வந்த எம்பிக்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாது. அந்த செய்திகள் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட போது மிகவும் அதிகம் பேசப்பட்டது. ஓய்வூதிய கொடுப்பனவை பல எம்பிக்கள் இழந்திருந்தனர். 5 வருடம் சேவையாற்றினால் அவருக்கு நிச்சயமாக பாராளுமன்ற ஓய்வூதியம் வழங்கப்படும். அடுத்த விடயம், பாராளுமன்ற உறுப்பினரின் பிள்ளை கொழும்பில் உள்ள முன்னணி பாடசாலைகளில் கல்வி கற்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. இது அவருக்கு வழங்கப்படும் சலுகையாகும்.
இவ்வாறுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றது. நான் தேடிய போது எனக்கு கிடைத்த தகவல்கள் இவையாகும். இவற்றில் எதிர்காலத்தில் மாற்றங்கள் வரலாம். இவை தவிர மேலதிக தகவல்கள் தெரிந்தால் வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யுங்கள். ஆக மொத்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அரசு வழங்கும் கொடுப்பனவு தொகையை நாங்கள் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது பெரிய தொகையாகத்தான் வருகின்றது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களுக்கு மிக சிறப்பாக சேவையாற்ற கடமைப்பட்டுள்ளார். புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.